ஆமாம், ஒரு ரோட்டில் ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருந்த ஒரு பெண் ஆனால் பார்ப்பதற்கு அழகாக இருந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். அதன் வழியாக ஒரு பணக்கார பையன் என்ன செஞ்சிருக்கா, போயிருக்கான். கோடீஸ்வரன், அவன் நினச்ச எதையும் சாதிக்க முடியும். இப்போ அவனுக்கு ஒரு பார்வை அந்த பிள்ளை மேலே, அந்த வாலிப பிள்ளை, அந்த பிச்சை எடுக்கிற அந்த பிள்ளை மேலே விழுந்துருச்சு. இவனுக்கு என்னமோ தெரியல, ஒரு செகண்டில் அந்த பிள்ளை மேலே ஆசை, விருப்பம் வந்ததுனால அடைஞ்சா கல்யாணம்னு ஒன்று. ஆனால் இந்த பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவன் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ண பிறகு அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்குறான். அவங்க பயந்துக்கிட்டாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஏமாத்திடுவானோ, என்ன பண்ணிடுவானோ, ஏதோ அப்படி இப்படின்னு பேசி கீசி என்ன ஆகிப்போச்சு, சம்மதத்தை வாங்கிட்டான். வாங்கி அந்த பிள்ளைய இவன் என்ன செஞ்சுட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ அந்த பிள்ளைய எல்லாரும் ஊர் உலகம் பிச்சைக்காரின்னு சொல்லுமா, கோடீஸ்வரின்னு சொல்லுமா? ஏன் கோடீஸ்வரி? இவ கோடிக்கணக்கில் இவ சம்பாதிச்சாளா? இவ எதாவது சம்பாதிச்சாளா? ஒன்றும் சம்பாதிக்கல. ஆனா என்ன ஆயிட்டா? எதன் மூலமா? அவனை கட்டுனது மூலமாக. ஆமென். அதே போல நீங்களும் நானும் பாவி தான். நாம் எப்படி நீதிமானாய் மாறுறோம்? பரிசுத்தமுள்ள ரத்தம் இயேசுவினது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து